நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. வேத வசனங்களை வைத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க இயேசு சுவாமி. யாருக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் தேவையோ கர்த்தர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை மறைத்துக் கொள்வீராக. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உங்களை அனைவருமே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளில நான் எடுத்துக்கொண்ட ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா டிக்னிட்டி. ரொம்ப ஒரு தேவையான ஒரு டாபிக்கா நான் பார்த்திருக்கிறேன். ஆல்ரெடி நான் இதை பல இடங்களிலே நான் பேசியிருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளிலே ஒரு வித்தியாசமாக இந்த டிக்னிட்டியை பத்தி, டிக்னிட்டி அண்ட் ஆனர் பத்தி பேசும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். டிக்னிட்டி என்றாலே கௌரவம், கௌரவமான வாழ்க்கை, பெருந்தன்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணியம். ஸோ இதுதான் மீனிங்கே. இந்த மீனிங்ல வருது. கௌரவனாக்கா கௌரவம் அண்டு பெருந்தன்மை, ஆனர், நம்மளுக்கு ஒரு மட்டு மரியாதை, இதெல்லாம் நம்மளே தேடிக்கிட்டு போறோமா அல்லது அது நம்மளை தேடிக்கிட்டு வருதா? ஸோ இந்த கருத்துக்குள்ளாக நம்ம வேதத்தின் மூலமாக நம்ம தியானிக்க போகிறோம். கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நல்ல வார்த்தையை நான் படித்தேன். என்னன்னாக்கா, dignity is gifted, not earned. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை படிக்கும் போது. dignity is gifted, is not earned. அதாவது டிக்னிட்டி, அந்த பெருந்தன்மை நம்மளுக்கு ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டது. அது நம்ம 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 அதை சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த நாளில நிறைய பேர் ஓடி 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 அதை தான் சம்பாதிக்கிறாங்க. ஒரு டிக்னிட்டி வேணும் எனக்கு சொசைட்டில, சமுதாயத்துல எனக்கு ஒரு டிக்னிட்டி வேணும், சமுதாயத்துல நான் இப்படி இருக்கணும், சமுதாயத்துல நான் அப்படி இருக்கணும் சொல்லி ஓடி 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 அந்த டிக்னிட்டியை பெற்றுக்கொள்றவங்க, அதுக்காக ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. டிக்னிட்டி அண்ட் ஆனர். ஸோ ஒருவர் அதை தேடிக்கிட்டு வரோம் என்பதை கண்டிப்பா அதை நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம், 27வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஸோ ஆண்டவர் நான் அவருடைய தெய்வ சாயலாக நம்மளை சிருஷ்டித்தார். நான் இதை எப்படி பார்க்கிறேன்னாக்கா, நம்மளுக்குள்ள அந்த கிஃப்டட், அந்த டிக்னிட்டி, ஆனர் என்ற காரியங்கள் நமக்குள்ள இருக்குதுனாக்கா தெய்வ சாயலோடு நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுக்கு இது தேவை. நம்ம மனுஷ புத்தியை வச்சுக்கிட்டு என்னென்னவோ செய்யணும்னு பார்க்குறோம்ல, என்னென்னவோ நம்மளே பெருசா பெரிய ஆளா காட்டிக்கணும், நம்ம பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி நம்ம காட்டிக்கிறோம். ஆனா இந்த மனுஷ புத்தியோட கர்த்தர் கொடுக்கிற இந்த ஒரு அருமையான காரியம், அவருடைய சாயலாக நம்மளை படைத்தாராம். அது ரொம்ப அழகா இருந்தது கேட்கும் போதும் வாசிக்கும் போதும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம், 27வது வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியில் அனைத்தையும் பூமியின் மேல் வரும் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். இது கர்த்தர் கொடுக்கிற டிக்னிட்டி. சோ கர்த்தர் பாருங்க, படைக்கும் போதே மனுஷனுக்கு ஒரு டிக்னிட்டி, ஆனரை கொடுத்து படைச்சிருக்கிறாரு. நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்வாயாக. நம்ம போய் ஆண்டு கொண்டு நம்மளே வாலண்டியரியா போயிட்டு நான் தான் லீடரு, நான் தான் பண்ணிக்கணும், நான் தான் செஞ்சுக்கணும் சொல்லி நம்ம காட்டினாக்கா அது டிக்னிட்டியே கிடையாது, அது கௌரவமே கிடையாது. ஸோ பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல எந்த அளவுக்கு இதை நம்ம வாழ்க்கையில பிரயோஜனம், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. மனுஷர்கள் யோசிக்கிறதே கிடையாது. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நாங்க பேசணுமா, நாங்க இதெல்லாம் யோசிக்கணுமா, இது எதுக்கு எங்களுக்குன்னு யோசிப்பாங்க. 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலாக சிருஷ்டித்தார். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. சோ தெய்வ சாயல், நான் நம்புறேன், தேவன் தெய்வ சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தம்முடைய சாயலாக. 2வது வார்த்தை போட்டுக்குது, அவனை தெய்வ சாயலாக சிருஷ்டித்தார். சோ தம்முடைய சாயலாக, தேவனுடைய சாயலாக. தேவனுடைய சாயலாகனாக்கா அவருக்குள்ள இருக்கிறது அத்தனையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம
பார்க்கிறோம்ல, பயங்கரமான கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கிறோம்ல. அப்படியே வெறுத்து தள்ளுறவங்க, பயங்கரமான கோவப்படுறவங்க, ரொம்ப பிசாசு தன்மைகளை பண்றவங்க, ஒன்னொன்னுத்தையும் பார்க்கும் போதெல்லாம் இதெல்லாம் தேவ சாயலா வந்திருக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்குதுல்ல. நமக்குள்ள இருக்கிற குணங்கள் டிகினிட்டியை காட்டுதா? நமக்குள்ள இருக்கிற குணங்கள் எப்படிப்பட்ட டிகினிட்டியை காட்டுது இன்னைக்கு? ஸோ டிகினிட்டி இஸ் நாட் ஏர்ன்டு. அதை நம்ம சம்பாதிக்கவே முடியாது. இட்ஸ் அ கிஃப்டட். ஸோ ஆண்டவர் அந்த தெய்வ சாயலாக, தம்முடைய சாயலாக மனுஷனை படைக்கும் போதே மனுஷனுக்குள்ள ஆண்டுகொள்ளுகிற எல்லா கிருபைகளையும் கொடுத்திருக்கிற. நீ ஆண்டுகொள் சமுத்திரத்தையும் பூமியில் இருக்கிற அத்தனையும் நீ ஆண்டுகொள்ன்றாரு ஆண்டர். ஆனர் பண்றாரு. அவர் படைத்த மனுஷர்களை அவர் ஆனர் பண்ணி அவர் என்ன பண்றாரு? கௌரவிக்கிறார். ஆண்டவருடைய செயல்கள் வித்தியாசமான செயல்களா இருக்கும். ஆனா அந்த வசனங்களை நம்ம யோசிக்கும் போது தம்முடைய சாயலாக தெய்வ சாயலாக மனுஷனை பிடித்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம். இதை நான் யோசிக்கும் போது என்னுடைய பிரசங்கத்தெல்லாம் நான் மாத்திட்டேன். நான் வேற எதையோ பேச வேண்டும் என்று நினைச்சேன். ஆனா கர்த்தர் இதை எனக்குள்ள போடும்போது டிகினிட்டியை பத்தி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை இது டிகினிட்டி. ஸோ ஒருத்தவங்க நம்மளை மதிக்கணும், ஒருத்தவங்க நம்மளை ஆனர் பண்ணணும், ஒருத்தவங்க நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். பாத்துக்கிறீங்களா? நல்ல வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இல்ல கோட் சூட் போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. யார் நம்மளை மதிக்கிறா, யார் நம்மளை ஆனர் பண்றா, யார் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு தேடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஏர்ன்டு. ஸோ கண்டிப்பா இதை நான் புரிய வைக்கணும்னு விரும்புறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில இது தெரியாமல் தான் இருக்கிறது. எப்படி நம்ம கௌரவமா வாழணும்? கௌரவமா வாழ்றதுக்கு என்னத்தை காட்டணும்? கௌரவமா வாழணும்னாக்கா நம்ம எதை காட்டணும்? நம்ம எப்படி இருக்கணும்? எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம்? ஒரு பெரிய வீடு இருந்துட்டா நம்ம கௌரவமா வாழ்றோமா? அது கௌரவமா? அது கண்ணியமா? அது பெருந்தன்மையா? அல்லது நான் லட்சமா நான் சம்பாதிச்சா, நான் கோடியில நாம சம்பாதிச்சா அது கௌரவமா? நீ கோடி வச்சிருந்தான, நீ பெரிய பங்களா வச்சிருந்தான, நீ லட்சமா வச்சிருந்தான, நீ பெரிய பெரிய BMW என்னென்ன கார்ல விலை உயர்ந்த கார்ல போனா என்ன? பட் உனக்குரிய மதிப்பை நம்ம ஒருத்தர் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க? அது எப்படி கிடைக்குது அவங்களுக்கு? அந்த மதிப்பு, அந்த அந்த டிக்னிட்டி, அந்த ஒருத்தருக்கு வேண்டிய அந்த டிக்னிட்டியை எப்படி ஆண்டவர் இவ்வளோத்தையும் படைச்சவர். அவர் நினைச்சா எவ்வளவோ ஆட்டிடியூட் காட்டியிருக்கலாம்ல. இப்ப அந்த வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்றோம்ல. நிறைய பேர் ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த வார்த்தை கேட்கும் போதே பயங்கரமா இருக்குது. ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க, பிடிக்கல எனக்கு அப்படின்ட்டு. இன்னைக்குரிய வார்த்தை அது. ஸோ ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட்டையும் அந்த டிக்னிட்டியும் நம்ம சேர்க்கும் போது எப்படி இருக்குது? ஆட்டிடியூட் காட்டும் போது டிக்னிட்டி வருமா? அங்க டிக்னிட்டி கிடைக்குமா? ஆட்டிடியூட் அது வெளிப்படும் போது டிக்னிட்டி அங்க எப்படி ஏர்ன் பண்ண முடியும்? டிக்னிட்டி அது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ இதன் மூலமாக எந்த டிக்னிட்டியும் வராது. நீ என்ன வச்சிருந்தா கூட ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. நான் வச்சிருக்கிறேன், நான் பாரு யாரு, நான் பாரு பெரிய ஆளு, நான் பாரு எனக்கு பாரு என்ன மாதிரி கார் இருக்குது, நான் பாரு எப்படிப்பட்ட வீட்டுல இருக்கிறேன், நான் பாரு பெரிய ஆளாகிறேன், நான் பாரு சும்மா ஃப்ளை பண்ணிக்கிட்டு வரேன், நான் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறேன். எந்த இதெல்லாம் டிக்னிட்டியே கிடையாது. அது கர்த்தர் கொடுத்த வரம். அது இட்ஸ் நாட் ஏர்ன்டு. ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்படி இந்த கௌரவத்தை கர்த்தர் கொண்டு வருகிறாரு, கர்த்தர் கொடுக்கிறாரு, அதுதான் முக்கியம். நிறைய பேருக்கு இது புரியுறதே கிடையாது. நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம், நிறைய படிச்சுட்டா, நிறைய ஒரு பெரிய காலேஜ்ல படிக்கிறனாக்கா, பெரிய சம்பளத்தை நான் வாங்குறேனாக்கா, ஒரு பெரிய பதவியில இருக்கிறனாக்கா, ஒரு பெரிய வேலையில இருக்கிறேனாக்கா, அதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஐயோ பெரிய டிக்னிட்டியோட நான் வாழ்றேன், ஒரு பெரிய கௌரவத்தோட வாழ்றேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. நோ, நாட் அட் ஆல். ஆண்டவர் அப்படி வாழ்ந்தாரா? இல்லையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி வாழவில்லையே. அதனால தயவு செய்து இந்த இடத்துல ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நிறைய நேரங்களில இந்த விட்டு கொடுக்கிற குணங்கள் இருந்தாலே பெரிய பாக்கியங்க. விட்டு கொடுக்கிற குணம், கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கிற குணங்கள் எத்தனை பேருக்குள்ள இருக்குது? நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை நிறைய பேர். அதை எப்படி நம்ம இருக்கணும், எப்படி நம்ம வாழணும், பிள்ளைகளுக்கு மத்தியில நம்ம என்ன கத்துக் கொடுக்குறோம்?
அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. சோ பிரியமானவர்களே, இந்த இடத்துல கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னாக்கா டிக்னிட்டி. அந்த டிக்னிட்டி நமக்கு ரொம்ப தேவை. கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற வார்த்தைகள், டிக்னிட்டியோட நான் வாழணும், டிக்னிட்டியோட நான் இருக்கணும், கௌரவத்தோடு இருக்கணும். ஏன்னா அவருடைய சாயலாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலாக நம்ம இருக்கும் போது, அவருடைய சாயல் நமக்குள்ள இருக்கும் போது, அந்த சாயலுக்குள்ள எல்லாமே இருக்குது. பிரியமானவர்களே, இந்த இடத்துலயும் முக்கியமாக ரொம்ப ஒரு அழகான வசனத்தை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 25வது வசனம். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை கண்டிப்பா கவனிங்க, இதை கண்டிப்பா கவனிங்க. எனக்கா ஒரு பெண்ணை பத்தி பேசும்போது ரொம்ப ஒரு அழகான வார்த்தை, அவள் உடை பலமும் அலங்காரமா இருக்கிறது. ஒரு பெண்ணை பத்தி, ஒரு பெண்ணுக்கு ரொம்ப இந்த இந்த டிக்னிட்டியை பத்தி பேசும்போது பெண்ணை கர்த்தர் உதறி தள்ளவே இல்லை. பெண்ணை கர்த்தர் எங்கேயுமே ஒரு கீழ்த்தரமா கூட பார்க்கல. ஆண்டவர் எங்கேயுமே அவர் பேசவே இல்லை. ஆனா இந்த காலத்துல பயங்கரமா பெண்களை பத்தி கேவலமா பேசுவாங்க, கேவலமா உருட்டி தள்ளுவாங்க, கேவலமா என்னென்ன வார்த்தை அந்த மாதிரிலாம் இயேசு கிறிஸ்து பேசவே இல்லையே. தன்னோடு கூட ஆண்டவர் எப்பவுமே வைத்திருந்தார். அந்த பெண்கள் எல்லாம் அவரோடு கூட ஊழியம் செஞ்சவங்களை பார்த்தார். ஊழியம் செஞ்சவங்க அவர் கூடவே இருந்தாங்க. அவரை கடைசி வரைக்கும், கல்ற வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. கல்றையில இருந்து உயிர் தேழும் போது கூட அங்க போயிட்டு அவங்கதான் நின்னாங்க. பிரியமானவர்களே, இங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை, அவளுடைய பலமும் அலங்காரமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றி பயப்படாது. சோ நமக்குள்ள ஆண்டுடைய சாயல் இருக்குதுனாக்கா, தட்ஸ் மை ஆனர். அதுதான் கர்த்தருடைய ஆனர் எனக்கு கொடுக்கிறாரு. கர்த்தருடைய பலம் அலங்காரமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றி அவள் மகிழ்கிறார், வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறார். தன்னுடைய வாயை ஞான விளங்க பேசுகிறார். இதுதான் நான் முக்கியமா பாக்குறேன். ஞான விளங்க பேசுகிறேன். எத்தனை பேர் ஒரு ஞானத்தோடு பேசுறோம், எத்தனை பேர் ஞானத்தோடு விளங்குறோம், எத்தனை பேர் தயவுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது. ரொம்ப ஒரு அழகான வசனத்தை நான் இதை பாக்குறேன். இதை நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, நம்மளுக்குள்ள இருக்கிற டிக்னிட்டி, நம்மளுக்குள்ள இருக்கிற ஆனரை கர்த்தர் வெளிப்படுத்துறார். சோ முகம் சொல்லிச்சுட்டு போனா எப்படி இருக்கும், நம்ம கோபத்தோடு போனா எப்படி இருக்கும், நம்ம ஒரு 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 காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாம போனா எப்படி இருக்கும், சில இடங்களிலெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் சில காரியங்களை. சோ இந்த ப்ராவர்ப்ஸ்ல 31 அதிகாரம் ஃபுல்லாவே அந்த பெண்ணை பத்தி ஆண்டவர் பயங்கரமான புகழ்ந்து பேசுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதே. இப்படிப்பட்ட பெண்கள் கண்டிப்பாக எழும்பணும், இப்படிப்பட்ட ஆண்களும் கண்டிப்பாக எழும்பணும் இந்த சொசைட்டில, சமுதாயத்துல. சோ டிக்னிட்டின்றது நான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன், நீ எனக்கு காஃபி கொண்டு வா, நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வா, நீ எனக்கு கீழ்ப்படிச்சு இப்படி அந்த அதிகாரத்துக்குள்ளதான் நீ இருக்கணும். தட்ஸ் நாட் அ டிக்னிட்டி அட் ஆல். அது டிக்னிட்டியே கிடையாது, டிக்னிட்டியே கிடையாது. என்னைக்குமே நான் பாக்குறேன், என்னைக்குன்னா நம்ம இப்படி ஒரு அதிகாரத்தோடு நம்ம பேசும்போது, அல்லது ஆண்கள் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி காஃபி எத்தனவா அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, கால் மேல கால் போட்டுக்கிட்டு பெருசா அவங்க நான் தான் இந்த ராஜா, இந்த ஊருக்கே வீட்டுக்கே ராஜா, ஊருக்கே ராஜான்ற மாதிரிலாம் பேசுவாங்க. தட்ஸ் நாட் அ டிக்னிட்டி அட் ஆல். நிறைய பேர் கோவம் வருது இப்படிலாம் பேசினா. ரியாலிட்டி அதுதான். நல்லா பாக்குறேன், நல்லா படிச்சவங்களா இருக்கிறாங்க, டீசெண்டா இருக்கிறாங்க, ஆனா இப்படிப்பட்ட ஒரு கோஆபரேஷனே இருக்காது. சோ வீட்டுக்குள்ள டிக்னிட்டியே இல்லைனாக்கா வெளியில எல்லாம் நீங்க டிக்னிட்டி ஏர்ன் பண்ணவே முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்காது. நிறைய டிக்னிட்டின்னு பேசும்போது ரொம்ப பந்தாவா வெளியில நல்லா காட்டிக்கிறேன் பாரு, நான் வெளியில பாரு எப்படி இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன், நான் பாரு எப்படி ஷர்ட் போட்டுருக்கேன், நான் எப்படி பேண்ட் போட்டுருக்கிறேன், நான் எப்படி ஸ்டைலா இருக்கிறேன். தட்ஸ் நாட் அ டிக்னிட்டி. நம்ம என்ன கொடுக்குறோம் சொசைட்டிக்கு, சமுதாயத்துக்கு, வீட்டுக்கு, மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, நம்ம இன்லாஸ்க்கு என்ன கொடுக்குறோம்? that plays the important role நம்மளுடைய வாழ்க்கையில. பிரியமானவர்களே, இந்த டிக்னிட்டியை பத்தி பேசும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று தான் நான் இது பேசிக்கிறேன். கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில டிக்னிட்டிய, கண்ணியத்தை ஒரு மனித குலத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு மனித குலத்துல ஏன் எதிர்பார்க்கிறோம்னா, அதே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 ஏன் எதிர்பார்க்கனா, தம்முடைய சாயலாக ஆணும் பெண்ணுமாக படைத்தார், தெய்வ சாயலாக படைத்தார். அதனால்தான் மனித குலத்திற்கு ஒரு கண்ணியம், ஒரு கௌரவம் தோடு வாழ வேண்டும் என்று அவர் பிரயாசப்பட்டார். இததான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இதை புரிஞ்சு கொள்ளலைனாக்கா இந்த உலகத்துல, இந்த சொசைட்டில, இந்த சமுதாயத்துல நம்மளால வாழ முடியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், பைபிள் வாசிட்டே இருக்கணும். இதெல்லாம் கூட பார்ட் ஆஃப்
நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை. நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒரு நல்ல புருஷனா நான் வாழ்றேன்னா, ஒரு நல்ல மனைவியா நான் வாழ்றேன்னா, ஒரு நல்ல தாயா நான் வாழ்றேன்னா, ஒரு நல்ல தகப்பனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நம்மளை பார்த்து கண்டுபிடிப்பாங்க? உனக்குள்ள நல்ல ஒரு டிகினிட்டி இருக்குது. நம்மளுடைய அவுட்லுக் ஆஃப் அப்பியரன்ஸ், நம்மளுடைய ஒருவேளை வெளிப்படையான எண்ணங்களை பார்த்து கண்டுபிடிப்பாங்களா? நம்ம எப்படி இருக்கிறோம் பார்த்து கண்டுபிடிப்பாங்க? நோ, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அட் ஆல். ஸோ பட் நான் எப்படி பழகுறேன், நான் எப்படி பேசுறேன், நான் எப்படி ஆண்டவரை கொடுக்குறேன், ஒருத்தருக்கு நான் எப்படி சமாதானமா இருக்கிறேன், ஒருத்தருடைய வாழ்க்கையில நான் எப்படி சந்தோஷத்தை கொண்டு வரேன், தட் இஸ், இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம். கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. ஸோ கர்த்தருடைய வாழ்க்கையில, அதாவது கர்த்தர் வாழ்க்கையில, அதாவது நம்ம கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில எப்படி காட்டினார் இந்த குணங்களை, எப்படிலாம் காட்டினார்? இயேசு எப்பொழுது அவருடைய அந்த 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 மனிதனுக்கிட்ட அந்த கண்ணியத்தை அவர் எப்படி காட்டினார் பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன். ஆண்டவர் சில இடங்களில கண்டிஷனோடு இருந்தாலும், சில இடங்களில அன்போடு இருந்தாலும், சில இடங்களில சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, மனித குலத்திற்கு ஆண்டவர் அதை காட்டி கொடுக்கிறார். இப்படிதான், இந்த கண்ணியத்தை தான், இந்த டிகினிட்டியா தான் நான் விரும்புறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் காட்டி கொடுக்கிறாரு. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, he touched the lepers, அதாவது குஷ்டரோகிகளை போய் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துறாரு. அது ரொம்ப உண்மையா வேதத்துல நம்ம பாக்குறோம். நான் எல்லாத்தையுமே எடுத்து காட்ட விரும்பல. பட் ஆண்டவர் போயிட்டு அந்த இடத்துல அவரு பெரிய தன்னை பெருசா யோசிக்காம அங்க போயிட்டு அவங்களை தொட்டு சுகப்படுத்துறாரு. ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னாக்கா, சில காரியங்களை நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு சொல்றேன். He spoke to the Samaritan woman. யோவான் 4வது அதிகாரம் 1-42 வசனங்களை நம்ம பாக்குறோம். சமாரிச்சன் உமன் கிட்ட போயிட்டு, அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட போயிட்டு அவர் சொல்றாரு, அது அவ ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அவ வாழ்க்கையே சின்ன பின்னமா இருந்தது. அவ வாழ்க்கைய பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் போயிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணி, எந்த இடத்துல அவ தண்ணி எடுக்க வருவாளோ, நான் தான் ஜீவ தண்ணி சொல்லிட்டு, டிக்னிட்டி இல்லாம வாழ்ந்த அவளுடைய வாழ்க்கைய டிக்னிட்டி அண்ட் ஆனரோடு வாழ கர்த்தர் அவளுக்கு உதவி செய்றார். சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நான் எப்படி இதை பார்த்தேனாக்கா, இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாலே, உன்கிட்ட படிப்பை பார்த்து டிக்னிட்டி தேவையில்ல, உன்னுடைய பதவியை பார்த்து டிக்னிட்டி தேவையில்ல, உன்னுடைய மற்ற சொத்தோ சுதந்திரத்தையோ பெரிய 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 அந்தஸ்துகளை வைத்து டிக்னிட்டி தேவையில்ல. இயேசு வாழ்க்கையில வந்தாலே அவருடைய சாயலாக மாறுகிறவங்களுக்கு தான் அந்த டிக்னிட்டியை அவர் வரமாக கொடுக்கிறார். ஆமென். புரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக இதை நான் ரொம்ப விரும்பினேன். அதாவது ஒண்ணுமே கிழிஞ்சு போன வாழ்க்கை அவளுது. அந்த கிழிந்து போன வாழ்க்கை, எல்லாரும் அசிங்கமா பேசுற வாழ்க்கை. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு எத்தனை புருஷன் கேட்கிறாரு. அவர் ரொம்ப ஒரு ஆனஸ்டா பதில் சொல்றேன், எனக்கு புருஷன் இல்லை, ஆனா இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதுவும் புருஷன் இல்லை, அதுவும் ஆண்டவர் சொல்றாரு. ரொம்ப அந்த கான்வர்சேஷன் பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் மொத்தத்துல அவளுடைய மொத்த கதைய தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் பேசல. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் வெளிப்பாடு, அவளும் உண்மையை பேசுறான். உண்மையை சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு டிக்னிட்டிய சமுதாயத்துல உனக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க வந்தேன். இயேசு வந்தாதான் அந்த கௌரவமே கிடைக்கும். சோ பிரியமானவர்களே, நான் எப்பவுமே யோசிப்பேன், என்னுடைய சொந்த வாழ்க்கையை நான் யோசிப்பேன், நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்மளை எடுத்து உயர்த்துகிற தேவனா இருக்கிற பட இடங்களில, என்னுடைய சாட்சிகளில நான் நிறையவே நான் இதை சொல்ல முடியும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்னை தொட்டு என்னை ரட்சிக்கப்பட்ட வச்சு, ஆண்டவர் ஒண்ணும் தெரியாத என்ன கொண்டு போயிட்டு பல இடங்களில பல தேசங்களில எடுத்து உபயோகப்படுத்தினா, கர்த்தரை அறிந்து கொள்றவங்களை கர்த்தர் he gives the dignity and honor. ஆண்டவர் அந்த 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 சமாரியா தேசத்துக்குள்ள அவ போன உடனே எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சமாரியா தேசமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது என்று பார்க்கிறோம். ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் ஒரு டிக்னிட்டியை கர்த்தர் அவளுக்கு அந்த கௌரவத்தை கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்க. அங்க ஒன்றும் பட்டமளிக்கும் விழாலாம் நடக்கல. அங்க ஒரு பெரிய ஒரு அரங்கேற்றம் நடக்கல. இந்த பெண்ணாலதான். அந்த பெண்ணை ஸ்டில் அவங்க உன்னாலையா அப்படின்னு கேட்க அவங்க பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுற நிலைமை உண்டாகுச்சு.
ஏன்னா இயேசு அவருடைய வாழ்க்கையில வந்தாரு. உங்களை உதறி தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்களா? உங்களை ஒண்ணே இல்லை நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில முன்னாடி வைங்க. ஆல்வேஸ் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் he stand with you, he stands with you. ஆண்டவர் உங்க கூட நிக்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என்னை எடுத்து உபயோகப்படுத்துவாரு. என்னை எப்படியாச்சும் ஆண்டவர் அவர் எனக்கு டிக்னிட்டியை கொடுப்பாரு, எனக்கு ஆனரை கொடுப்பாரு, என்னை வழி நடத்துவாரு. அது சீக்கிரட்டேங்க ஜபம்தான். நான் அதை தான் ரொம்ப அழுத்தம் திருத்தமா நான் சொல்லுவேன். ஒரு ஆண்டவரோடு கூட நம்ம வாஞ்சியாய் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கும் போது, நம்ம ஆண்டவரோடு கூட ஜெபிக்கும் போது, நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, ஊழியத்தை செய்யும் போது, அந்த டிக்னிட்டிய அந்த ஆனரை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஆனா அந்த சமாரியா ஸ்திரீ ஊழியா 42 வசனங்களும் பாத்தீங்கன்னாக்கா அவ கதை தான் பேசப்படுது. ஒரு அதிகாரம் ஃபுல்லாவே அவருடைய கதை தான் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு அந்த காரியம், ஆண்டவர் எப்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கிறாரு என்று சொல்லி. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையில வராருனாக்கா, இது கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். சமாரியா ஸ்திரியை பத்தி நான் பேசினேன். நிறைய பெண்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல ஒதுக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. திரும்ப நான் மூணாவது காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புறேன், ஒதுக்கப்பட்ட பெண்களா இருப்பீங்க. உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்காது, உங்க நடக்கைக்கு மதிப்பு இருக்காது, உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. பட் ஸ்டில் கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, உனக்கு நான் டிக்னிட்டியை வச்சிருக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன், dignity is gifted, not earned. ஸோ ஒரு டிக்னிட்டியை நீங்க வாங்கணும்னாக்கா உங்க படிப்பை கொண்டு வராதீங்க, உங்களுடைய அந்தஸ்தை கொண்டு வராதீங்க, உங்க சொத்து சுதந்திரத்தை கொண்டு வராதீங்க, உங்க ஞானம் that will not, அது உங்க ஞானத்தை கொண்டு வராதீங்க. கர்த்தர் கொடுக்கிற டிக்னிட்டி சம்திங் டிஃப்ரெண்ட், பியூட்டிஃபுல் அண்ட் உங்களை உயர்த்தி காட்டும் அது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில நான் இதை ரொம்ப ரொம்ப விரும்புவேன். நான் ரொம்ப விரும்புவேன். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே, மதிக்கப்படாத இடங்களில மனுஷன் சொல்லுவான் நம்மளை பார்த்து, ரொம்ப கர்வம் பிடிச்சவங்க, ரொம்ப அதிகாரம் பிடிச்சவங்க, ரொம்ப எப்படி இருக்கிறாங்க. மனுஷன் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர்ல அப்படியே உயர்த்துக்கிட்டே போவார். அதை பார்க்காதீங்க. ஆனா நான் எப்படி இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு, என்னுடைய இன்புட் எப்படி இருக்குது, ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்ன கூப்பிட்டு இருக்கிறாரு, கிஃப்ட கொடுத்திருக்கிறாரு. பட் என் சைட்ல இருந்து நான் என்ன பண்றேன்? ஏன்னா சமாரியா ஸ்திரீ என்ன பண்றா? அப்படி நின்றுக்கிட்டாளா? அந்த கணத்துக்கிட்டே நின்றுக்கிட்டாளா? ஓகே ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையை மாத்திட்டீங்க ஆண்டவரே, நான் பரவாயில்ல ஆண்டவரே, நன்றி ஆண்டவர் சொல்லி அனுப்பல. குடத்தை கீழே வச்சுட்டு ஓடுறா. தட்ஸ் அவளுடைய வேலையை அவ செய்யறா. என்னுடைய வேலையை நான் செய்யணும். சார், நான் என்ன பண்ணணும்? என்னுடைய இன்புட் என்ன? என்னுடைய டிக்னிட்டியை நான் உயர்த்திக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் இன்னும் என்ன பண்ணணும்? நிறைய காரியங்களை கத்துக்கணும். நான் இன்னும் நிறைய காரியங்களை வெளியில சொல்லணும். அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். அவ போயிட்டு அநேகர வாழ்க்கையை தொடறான். இவர் வந்தாரு என் வாழ்க்கையில, ஒருத்தர் வந்தாரு, அந்த மேசியா வந்தாரு என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையே மாத்தி போட்டாரு. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. எந்தெந்த பெண்கள், எந்தெந்த ஆண்கள் ஒதுக்கப்பட்டு நீங்க ஒருவேளை டிக்னிட்டி இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கனாக்கா, அப்படியே தூக்கி தூர வைங்க. ஆண்டவரை பாருங்க, ஜெபிங்க, என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க. ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தினார்னாக்கா கௌரவத்தோடு கண்ணியத்தோடு உங்களை பெருந்தன்மையாக எடுத்து உபயோகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பாக சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையில பேசுகிற தேவனா இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த சேனலை. அதே மாதிரி முக்கியமாக பாத்தீங்கன்னாக்கா, அடுத்தது யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல 38 வருஷமாக 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கேயே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, வெகு காலமாய் வியாதியா என்று அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்கு டிக்னிட்டி வேணுமா? உனக்கு ஆனர் வேணுமா? கர்த்தர் கேட்கிறாரு. அந்த இடத்துல அவன்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? நீ 38 வருஷமா ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கிற. அவனுடைய குறைய அவன் சொல்றான். ஆண்டவரே, என்னை கொண்டு போய் அந்த குளத்துல விடுறதுக்கு யாரும் கிடையாது. தேவ தூதர்கள் வராங்க, ஆனா என்னை கொண்டு போய் விட யாரும் கிடையாது. நான் சொல்றேன், என்னுடைய டிக்னிட்டிய நான் யாருன்னா எனக்கு கொடுப்பாங்க, சொல்லி தருவாங்க. நான் என்ன செய்யணும்?
நான் அதை எதிர்பார்க்க கூடாது. நான் கர்த்தர் என்ன தொட்டுட்டாரா, கர்த்தர் வந்துட்டாரா, ஐ வில் கோ இன்டு இட். நான் 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 என்ன செய்யணும் இங்க? நான் வந்து ஒருவேளை என்ன நான் ரொம்ப அப்படியே பெருசா பண்ணிக்கிட்டு நான் போயிட்டு எல்லாத்தையும் உலக பிரகாரமா செஞ்சுக்கிட்டு இருந்தானாக்கா, அது கிடையாது டிகினிட்டி, அது கிடையாது டிகினிட்டி. இயேசு வந்த உடனே அவன் படுத்திருந்ததுதான் பார்த்தாரு. கர்த்தர் அவனுடைய கௌரவம் எப்படி இருந்தது? அதே இடத்துல படுத்துக்கிட்டு, அதே அழுக்கா, அதே சூழ்நிலையில அவன் இருந்திருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தன்மைகள் கண்டிப்பா இருக்குது. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, ஒரே வீட்டுல பல வருஷங்கள் அங்க இருப்பீங்க, ஒரே அந்த இடிஞ்சு போன வீடா இருக்கும், அது ஒரே மூலையில ஏதோ குப்பைகளை போட்டு வச்ச வீடா இருக்கும், அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அதே அழுக்குகள் எல்லாமே அப்படியே இருக்கும் அந்த சூழ்நிலைகள். ஆனா உங்களால ஒண்ணும் செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கலாம். பிரியமானவர்கள், இந்த இடத்துல கர்த்தர் நம்மளை நோக்கி கேட்கிற வார்த்தைகளுக்காக நம்ம செபிக்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்றது, நீ ஏன் அதே இடத்துல படுத்திருக்கிற? 38 எத்தனை வருஷமா படுத்திருக்கிற? 38 வருஷமா படுத்திருக்கிற. எத்தனை பேர் அதே சூழ்நிலையில இருக்கிறீங்க? உங்க வீட்டுடைய சூழ்நிலைகளை பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பிடிக்கவே இல்லை, எங்க வீட்டு சூழ்நிலை எனக்கு பிடிக்கல, எங்க வீட்டு சூழ்நிலை சுத்தி இப்படி இருக்குது, எங்க வீடு பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஒரு பாழடைஞ்ச வீடா இருக்குது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல. நல்லா கவனிங்க, இயேசுவுக்கு அங்க இடம் கொடுங்க. இயேசு வந்தாதான் உங்களுடைய வாழ்க்கைய கௌரவத்தோடு, ரொம்ப ஒரு அற்புதத்தோடு, அதிசயத்தோடு வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம கேட்கலாமா இந்த இடத்துல? ஆண்டவர் இயேசு அவனை நோக்கி கேட்கிறாரு, அவன் குறையெல்லாம் கேட்டாரு, உனக்கு என்ன பிரச்சனை? சோ நான் கேட்கிறேன், நமக்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துல? ஒரு கௌரவத்தோடு, ஒரு பெருந்தன்மையா வாழ்வதற்கு நமக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே அங்க இயேசு இல்லை. அதனால்தான் அத்தனை வருஷம் படுத்து கிடக்கிறோம். அதனால்தான் அத்தனை வருஷங்களும் எழுந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதே வியாதி வேற டிரான்ஸ்பர் ஆகும். பாத்துக்கிறீங்களா? அம்மாக்கு இருக்கிற வியாதி பொண்ணுக்கு வரும், பிள்ளைக்கு வரும், அப்பாக்கு இருக்கிற வியாதி பொண்ணுக்கு வரும், பிள்ளைக்கு வரும், அப்படியே ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் போய்கிட்டே இருக்கும். இது டிக்னிட்டி கிடையாது, இது கௌரவம் கிடையாது. ரொம்ப பெருமையா வேற சொல்லிப்பாங்க, எங்க அப்பாவுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது, எங்க அம்மாவுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குதுன்னு வேற சொல்லிப்பாங்க, கௌரவமா சொல்லிப்பாங்க. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தையும் நம்ம இந்த இடத்துல முறியடிக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் இந்த இடத்துல முறியடிக்கணும்னாக்கா இயேசுவை கண்டிப்பா நீங்க அலோவ் பண்ணுங்க. அந்த இடத்துல அவர் வந்து பாருங்க, இயேசு அவனை நோக்கி எழுந்துரு, யோவான் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி எழுந்துரு, உன் படிக்கை எடுத்துக்கொண்டு நட. சோ நம்ம வந்து மேபி நல்ல ஒரு பட்டு புடவையை கட்டிக்கணும், நல்ல கோட் சூட்டு போட்டுக்கணும், ஐயோ நல்ல பிரம்மாண்டமா போகணும், எங்கன்னா கல்யாணத்துக்கு போகும்போது, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இப்படி போகணும் அப்படி போகணும், எல்லாம் அந்த அலுமினியத்தை போட்டுப்பாங்க, என்னது என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கவரிங்க போட்டுப்பாங்க. அப்படி காட்டணும்னு அவசியம் இல்லை டிக்னிட்டி, அது கௌரவம் கிடையாது. கவரிங் நகைகளையும் பக்கத்துல பட்டு புடவை வாங்கி அதை கட்டிப்பாங்க, பக்கத்து வீட்டு நகைகளை போட்டுப்பாங்க, இதெல்லாம் கௌரவமே கிடையாதுங்க. பிரியமானவர்களே, இந்த கௌரவத்தெல்லாம் கர்த்தர் கேட்கல. அதை சொல்லி காட்டுவாங்க. பார்த்தீங்களா எப்படி நடந்துச்சு தெரியுமா ஃபங்க்ஷனு, எப்படி நடந்துச்சு, அப்ப ஆஹா ஓஹோ நடந்து. இது டிக்னிட்டியா? இது டிக்னிட்டியா? யாருன்னா கேட்டுக்கிறீங்களா? அப்பா நாங்கப்பா உலகம் பயங்கரமா பாக்குற மாதிரி நடத்தணும், எல்லாருடைய கண்களும் எங்க மேலதாங்க, அவங்க அந்த இடத்துல எல்லாம் பார்க்கணும். நல்லா அப்படியே அமைதியாயிடுவாங்களா, எந்த கமெண்ட்ஸும் தரமாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். நல்ல ஃபங்க்ஷனுக்கு போனோம், நல்ல கௌரவமா போயிட்டு வந்தோம், கார்ல போறதே டாக்ஸில போவாங்க, அதுல வேற கார்ல தான் போயிட்டு வந்தோம், அவங்க எல்லாம் எங்களை பார்த்தாங்க, ஃபங்க்ஷனை நல்லா இப்படி நடந்தது அப்படி நடந்தது, யாருமே அந்த ஊர்ல நடத்தல, நாங்க தான் நடத்தணும். இது டிக்னிட்டி கிடையாது, இது கௌரவம் கிடையாது. நிறைய பேர் இதைதான் கௌரவம்னு யோசிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கௌரவம் கிடையாது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், யாருக்கு நான் எப்படி இயேசுவை நான் காட்டுறேன். இயேசு போயிட்டு அங்க காட்டுறாரு, ஏய் கமான் எழுந்துரு, உனக்கு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்ட்டு ஆண்டவர் அவனை எழுப்பி விடுறாருங்க. எல்லாரும் முன்னாடி அவனுக்கு டிக்னிட்டியை தராருங்க, அவனுக்கு கௌரவத்தை தராருங்க. அதுதாங்க இயேசு சொன்னாலே எல்லாமே மாறிடும். சோ அதாவது ஒவ்வொரு நிறைய பேசிக்கிட்டே போலாம். ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கைய மாத்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த பத்துமேயு அவனை கண் தெரியாத குருடனை கூட எல்லாம் சும்மா மாட்டுவாங்க பாத்தீங்களா? அப்ப கூட திரும்பி பார்த்து அவனை கூப்பிடுவாரு, இங்க வா, உனக்கு என்ன தேவை, என் கண் பார்வை வேணும்னு அவனுக்கு கௌரவத்தை டிக்னிட்டியை கொடுக்கிறாரு, கண் பார்வையை கொடுத்து. பிரியமானவர்களே, இந்த இடத்துல
கர்த்தர் நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்த பிறகுதான் அவங்களுக்கு டிக்னிட்டி கிடைச்சது. இயேசு வந்த வாழ்க்கைய வீணாக்காதீங்க. இயேசு ஆல்ரெடி நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்துட்டாரு. இயேசு வந்துட்டாலே ஆஹா ஓஹோ என்ன பாரு நான் எப்படி இருக்கிறேன். சிலருங்களுக்கெல்லாம் அப்படியே பயங்கரமா அப்படியே கையை தட்டி அப்படியே ஜெபம் பண்றாங்கன்னா அது ஒரு டிக்னிட்டி அவங்களுக்கு. அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்றாங்கன்னா அது ஒரு டிக்னிட்டியா ஒருத்தருக்கு. சிலங்களுக்கு ஐயோ நான் பத்தியா எப்படி பத்தியா பேசினேன் பத்தியா அப்படின்னு சொல்லும். இதெல்லாம ஒரு டிக்னிட்டி ஆண்டவர் அப்படியே காட்டிக்கிறாரு இல்லையே. ஆண்டவர் அந்த டிக்னிட்டி எல்லாம் அப்படிலாம் காட்டவே இல்லையே. பிரியமானவர்களே, ஜபம் பண்றதுல ஒரு டிக்னிட்டி, பிரசங்கம் பண்றதுல ஒரு டிக்னிட்டி. இந்த காலத்து ஊழியக்காரெல்லாம் நிறைய பேரை பார்ப்பேன். அப்படியே என்னமோ இந்த அரசியல்வாதிங்க வருவாங்களே கார்ல சைலண்ட் அப்படியே 10 பேர் சைட்ல எல்லாம் நிக்கணும். அப்படியே அப்படியே சைலண்டா வருவாங்களாம். ஸ்டேஜ் கிட்ட வருவாங்களாம். அப்படியே ஏறுவாங்க. ஆண்டவர் ஐயோ அதெல்லாம் செய்யவே இல்லை. எங்கேயுமே சைலண்டா போறாரு. அந்த குளத்துக்கிட்ட போறாரு, சமாரியா ஸ்திரீ கிட்ட போறாரு, குஷ்டரோகி கிட்ட போறாரு. இதுதான் டிக்னிட்டிங்க இந்த வாழ்க்கையில. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படியே அப்படியே கார்ல போயிட்டு பெரிய வந்தாவா இறங்குறதும், மற்றவங்க முன்னாடி போயிட்டு நான் யார் தெரியுமா அங்க 10 நிமிஷம் மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு 20 நிமிஷம் மெசேஜ் கொடுக்கறதுக்கு பெரிய ஸ்டேஜ போட்டு அங்க போயிட்டு அப்படியே பெரிய ஸ்டார் மாதிரி நின்று பேசுறது. இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கௌரவத்தோடு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கௌரவத்தோடு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கௌரவத்தோடு செய்கிற அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் ஒண்ணு கேட்கல. பிரியமானவர்களே, go and reach the leprosy people, go and reach the blind people, go and reach யாரெல்லாம் நீங்க சந்திக்க முடியுமோ போய் சந்திங்க. ஆண்டவர்ட்ட ரோட்ல பாய் இல்லாம படுத்து கிடக்குறாங்க, பெட்ஷீட் இல்லாம படுத்து கிடக்குறாங்க, சாப்பாடு இல்லாம படுத்து கிடக்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தயவு செய்து ஆண்டவருடைய அன்பை காட்டுறது தான் டிக்னிட்டி. ஸோ டிக்னிட்டி இஸ் கிஃப்டட், நாட் earned. தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா தயவு செய்து மற்றவங்களுக்கும் இந்த மெசேஜ் அனுப்பி வைங்க. டிக்னிட்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் செஞ்சு காட்டுறாரு. எப்படி டிக்னிட்டிய நீ ஏன் ஒதுக்கி வைக்கிற, நான் செஞ்சு காட்டுறேன்னு ப்ராக்டிக்கலா செஞ்சு காட்டுறாரு. இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் டிக்னிட்டியை கொடுக்குறாரு. இப்போ ஒரு பாசனை நான் காட்ட போறேன். சகேயு மரத்து மேல ஏறிட்டு பாக்குறாரு. இயேசு வரகத்தை பார்த்து அவர் சகையு மரத்துல பார்த்தோன்னே சகையோ கீழே இறங்கி வாழ்றாரு ஆண்டவர். நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும்ன்றாரு, உன் வீட்டுக்கு விருந்து பண்ண வரணும்ன்றாரு. அவருடைய வீட்டுல வந்த உடனே சகையுக்கு அவங்க வீட்டுல போயிட்டு விருந்து பண்றாரு. சகையுவை எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க அந்த சமுதாயத்துல. அவன் பணக்காரன், அவன் ஐஸ்வர்யவானு, அவனுக்கு இது இருக்குது அது இருக்குது ஒதுக்கி வச்சாங்க. ஆனா கர்த்தர் போயிட்டு நீ இப்படிப்பட்டவனையும் நீ நேசிக்கணும், இப்படி பண்ணப்பட்டவனுக்கிட்டையும் நீ போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு நான் உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டுல நான் விருந்து சாப்பிடணும், உன் வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்ததுன்றாரு. ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒதுக்கப்பட்ட வச்சவனுடைய வாழ்க்கைக்கு டிக்னிட்டிய கௌரவத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துறாரு. பிரியமானவர்களே, சம்திங் கர்த்தர் நம்ம கிட்ட எதையோ எதிர்பார்க்கிறாரு. ஒரு டிக்னிட்டியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இப்படிப்பட்ட டிக்னிட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஒருவேளை நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நாளைக்கு எப்படி வாழ போறேன், என் பொண்ணுடைய கல்யாணத்தை நான் எப்படி நடத்த போறேன், என் பையனை நான் எப்படி படிக்க வைக்க போறேன், என் பையனை பாரு இப்படி படிக்க வைக்கிறேன் அப்படி படிக்க வைக்கிறேன், நான் அப்புறம் எப்படி எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், கௌரவத்தோடு நான் வாழணும் அப்படின்னு ஒரு வேளை நினைக்கிறீங்கனாக்கா அங்க கர்த்தருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. கர்த்தர் வரட்டும். கர்த்தர் வந்தாலே உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கௌரவமா பண்ணி கொடுப்பாரு ஆண்டவர். சிம்பிளா கௌரவமா பண்ணி கொடுப்பாரு. கர்த்தர் பிரபலமா பண்ணிக்கிட. நம்ம தான் மைண்ட போட்டு நம்ம இப்படி காட்டலாம் பாரு, அப்படி செய்யலாம் பாரு, யாருமே செய்யாத இந்த பேச்செல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் கௌரவமான பேச்சு கிடையாது. இதெல்லாம் டிக்னிட்டியான பேச்சே கிடையாது. நான் கொஞ்சம் கூட எனக்கு அதுல கொஞ்சம் அந்த இதே வராது, எனக்கு ஒத்துழைப்பே வராது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நம்ம கிறிஸ்துவின் அன்பை கொடுக்குறோமோ, எங்கெல்லாம் நம்ம வித்தியாசமா வாழ்ந்து காட்டுறோமோ, எங்கெல்லாம் ஆண்டவரே நான் உமக்காக வாழ்ந்து காட்டேன்னு சொல்றோமோ, ஆண்டவரை எங்கெல்லாம் அன்ரீச்டு பீப்புளை, ஆண்டவர் யாரும் போக முடியாத இடங்களுக்கு நான் போறேனோ, அதுதான் கௌரவமான வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த டிக்னிட்டி டாக்கை பேசிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நேரம். ஆனா பட் இன்னைக்கு எனக்கு இதை பேசணும்னு கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு ஆவலா இருந்தேன். நான் இதை பேசணும்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். வெரி லாங் டாக். பட் வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்குள்ள பெருமை சொல்லி கொடுக்கலாம். இப்படி வாழ்ந்து காட்டு, இப்படி பண்ணி காட்டு, இப்படி செஞ்சு காட்டு, அம்மா அப்பா சொல்லி தரலாம். ஒதுக்கி வைங்க ஓரமா. நான் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவின் அன்பை கொடுக்குறேன்,
வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டிகினிட்டியை கொடுங்க. வீட்டுக்குள்ள கௌரவத்தோடு வாழுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிகினிட்டியோடு வாழுங்க. ஒருத்தர் நேசிக்கிற அன்போடு வாழுங்க. அந்த அந்த டிகினிட்டியை தான் நீங்க வெளியில காட்ட முடியும், அந்த கௌரவத்தை தான். ஒருவேளை அந்த கௌரவம் உங்களுக்குள்ள இல்லைனாக்கா உட்காந்து யோசிங்க. என்னை ஏன் எல்லாரும் வெறுக்கிறாங்க? நான் ஏன் எப்படி இருக்கிறேன்? நான் ஏன் ஒதுக்கப்பட்ட காட்சியா இருக்கிறேன்? நான் ஏன் ஒரு சமாரிய ஸ்திரியை போல இருக்கிறேன்? நான் ஏன் அந்த 38 வருஷமா இருக்கிறவனை போல இருக்கிறேன்? எனக்கு இயேசு தேவை. உணர்ந்தீங்கன்னாக்கா மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி நாம் அனைவரும் செபிக்கலாம். உணர்த்தின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என் படிப்பை குறித்து ஒரு கௌரவம், என்னுடைய ஆண்டவரே என்னுடைய பட்டத்தை குறித்து, என் சொத்தை குறித்து, என் பணத்தை குறித்து, ஆண்டவரே ஏசப்பா என்னுடைய ஆண்டவரே இயேசுவாமி ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நீங்க கொடுத்தது. அவருடைய சாயலாக நம்மளை படைத்திருக்கிறார். இந்த சாயங்கால வேலையில பிரியமானவர்களே, ஒவ்வொருத்தருமே ஒரு கௌரவத்தோடு நீங்க வாழணும்னு இருக்கிறீங்கனாக்கா தயவு செய்து இயேசு உங்க குடும்பத்துல கூடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் வீட்டுல எனக்கு மதிப்பு இல்லை, என்னுடைய சமுதாயத்துல எனக்கு மதிப்பு இல்லை. ஆனா நீங்க என் வாழ்க்கையில வந்தாதான், என்னைக்கு கிறிஸ்துவ நம்ம பிரதிபலிக்கிறோமோ அதுதான் டிக்னிட்டியான லைஃப், அதுதான் ஒரு கௌரவமான லைஃப், அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை, அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யட்டும். இந்த சாயங்கால வேலையில நம்மள அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிற தேவன், உதவி செய்கிற தேவன். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஏசப்பா, நான் மதிப்பை தேடி போயிட்டு இருக்கிறேன், நான் மரியாதையை தேடி போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, என் வாழ்க்கையில இன்னும் நான் உங்க சாயலாவே இல்லை. உங்க சாயலா இல்லாதனாலதான் என் டிக்னிட்டியை நான் இழக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு மரியாதை கிடையாது, உங்க சாயலா நான் இல்லை, நான் எதுவுமே கத்துக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய இன்புட்டே இல்லை. அங்க சமாரியா ஸ்திரீ இயேசுவை பார்த்த பிறகு ஓடுனா, உலகத்துக்குள்ள ஓடி போயிட்டு அனைவர்கிட்ட சொன்னா, நான் என்ன செய்யறேன் இயேசுவுக்காக, நான் மரியாதையோடு வாழணும்னாக்கா ஏசப்பா என் வாழ்க்கையில நீங்க தேவை. இயேசு சுவாமி நீர் வாரும் அப்பா, உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிற ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.